கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். நாம் இன்று சர்வ வல்லவருடைய சுவாசம் என்கிற தலைப்பின் கீழ் தியானிக்க போகிறோம். ஆதார வசனம் யோபு 33வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நம்ம இரண்டு காரியங்களை அறிந்து கொள்ளலாம். முதலாவது, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். நம் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஆவியானவரை உருவாக்கி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது, சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அதாவது நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கரத்தால் உருவாக்கப்பட்டு அவருடைய சுவாசத்தை நமக்கு கொடுத்து நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 25வது வசனத்தின்படி, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுல நம்ம முதல் பகுதி தான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய பகுதி. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். அதாவது நாம் என்று வாழ்கிறோம் என்றால் நமக்கு சகலத்தையும் கொடுத்தவர் அவர்தான். நமக்கு ஜீவனை கொடுத்தவர் அவர், நமக்கு சுவாசத்தை கொடுத்தவர் அவர். ஹல்லேலூயா. நம்ம அனுதினமும் அதை நினைத்து நன்றியுடையவர்களாய் நன்றி சொல்லி தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, சர்வ வல்லவருடைய சுவாசமே உணர்வுள்ளவர்களாக்கும். ஆதார வசனம் யோபு 32வது அதிகாரம் 8வது வசனம். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மனுஷருக்கு ஒரு ஆவி இருக்கிறது என்று இந்த வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். அதாவது நன்மை எது தீமை எது என்று நாம் அறியத்தக்க நம்மை உணர்வுள்ளவர்களாய் அவருடைய சுவாசம் நமக்கு கொடுக்கப்படும் பொழுது அது நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தில் யோபுவை நாம் எல்லாரும் அறிந்து கொள்கிறோம். அவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். ஆதார வசனம் யோபு 27வது அதிகாரம் 2 முதல் 3வது வசனத்தை நம்ம பார்த்தோம் என்றால், என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும். 3வது வசனம், என் உதடுகள் தீமையை சொல்லுவதும் இல்லை, என் நாக்கு கபடும் பேசுவதும் இல்லை என்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோபுக்கு அநேக துன்பங்கள் அநேக போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. ஒரே நாளில் அனைத்தையும் அவர் இழந்து போனார். அவருடைய சொத்துக்கள், அவருடைய ஆடு மாடுகள், அவர் பெற்ற பிள்ளைகள் அனைவரும் ஒரே நாளில் இறந்து போனார்கள். பிரியமானவர்களே, யோபு ஒரு தீர்மானம் எடுத்தார். கர்த்தர் அவருக்கென்று கொடுத்த சுவாசம் அவருக்குள் இருக்கும் வரை தேவன் தந்த ஆவி, அதாவது அவருடைய ஆவி அவருடைய நாசியில் இருக்கும் மட்டும் அவருடைய உதடுகளால் நான் தீமை செய்ய மாட்டேன் என்று அவர் தீர்மானம் எடுத்தார். அது மாத்திரமல்ல, என் நாக்கு கபடு பேசுவதில்லை, அதாவது தீமையானதை பொய்யை கபடாக பேசுவதில்லை என்று அவர் தீர்மானம் எடுத்தார். யோபுக்கு கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை கொடுத்தார் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் கர்த்தரை மறுதலிக்காதவராய் இருந்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ சூழ்நிலைகள் வழி நீங்க கடந்து வரலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். நீங்களும் யோபுவை போல தீர்மானம் உடையவர்களாய் கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்த சுவாசம் உங்களில் இருக்கும் வரை, அவர் கொடுத்த ஆவி உங்களுக்குள் இருக்கும் வரை நீங்கள் ஒவ்வொருவரும் கபடற்றவர்களாய் தீமை செய்யாதவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். பிரியமானவர்கள், அவிசுவாசம் நமக்குள் இருக்கவே கூடாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று யோபு சொல்லி தேவன் நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார். அதை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார் என்று நம்ம முன்பு ஒரு வசனத்துல வாசித்தோம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 25வது வசனத்தின்படி, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல வாழ்றது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால, அவருடைய கண்களின் இரக்கம் நம் மீது பட்டதின் நிமித்தமாகவே நாம் இன்றும் ஜீவனோடு இந்த உலகத்தில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்க தீர்மானம் எடுங்க. நீங்க கபடு பேசாதவர்களாய், அவிசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதவாறு நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதார வசனம் ஏசாயா 2வது அதிகாரம் 22வது வசனம். நாசையிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நாம் நம்புவதை விட்டுவிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது.
எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறதற்கான காரணம் என்னவென்றால், மனிதனுடைய அன்பு மாறி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. இதுவே பிரதான கற்பனையில் ஒன்றாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு அநேக பேர் செய்கிற தவறு என்றால், பரத்திலிருந்து ஒத்தாசை கொடுக்கிற கர்த்தரை மறந்துவிட்டு இந்த உலகத்தில் இருந்து வருகிற சிறு உதவிகளை கொடுக்கிற மனிதர்களை பெரிதாக எண்ணி விடுகிறார்கள். அதே நிமித்தமாகவே அவர்கள் காயப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் மனிதர்களை நம்ப கூடாது. இந்த வசனத்தின்படி நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்கள், பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தம் செய்ய வேண்டும். அவருடைய வழியில் நாம் நடக்க வேண்டும். அவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற நியமிக்கப்பட்ட நம்முடைய ஓட்டத்தில் நாம் ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சுயத்தையே நம்ம நம்பாதவர்களாய் கர்த்தரை மாத்திரம் நம்பி இந்த உலக வாழ்க்கையில் சத்துருவானவன் நமக்கு கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களை மேற்கொள்கிறவர்களாய் ஜெயம் பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நீங்க உங்களுடைய நம்பிக்கையை விசுவாசத்தை கர்த்தர் மீது வைக்கும் பொழுது நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு சுவாசம் இருக்கும் வரையிலும் நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆதார வசனம் 150வது சங்கீதம் 6வது வசனம், சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு சுவாசம் இருக்கும் வரையிலும் நாம் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். நமக்குள் இருக்கிற கிருபை பெருகுகிறதா இருக்கிறது. ஆறாவதாக, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். ஆதார வசனம் ஏசாயா 11வது அதிகாரம் 4வது வசனம், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். ஹல்லேலூயா. முதல் பகுதியை பாருங்க, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரிப்பார். பிரியமானவர்களே, நீதி என்றால் என்ன? உண்மை. அப்போ எந்த சம்பவத்துல சூழ்நிலைகள்ல என்ன உண்மைத்தன்மை இருக்குதுன்னு சொல்லி அதை பார்த்து அதன்படி ஏழைகளை அவர் நியாயம் விசாரிப்பார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட பல்வேறு சூழ்நிலைகள்ல உங்களுக்கு நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, அதாவது யதார்த்தமானது என்றால் இயல்பாக அவர் பூமியில் சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, அதாவது சில சூழ்நிலைகள்ல சில பேருக்கு விரோதமா நம்மளால என்ன பண்ண முடியாது, நியாயத்தை வாங்கி கொள்ள முடியாது. அவங்க ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கலாம், நம்மளை விட அவங்களுடைய கை மேலோங்கி இருக்கலாம். அது நிமித்தமாக நமக்கென்று நீதியின்படி கிடைக்கிற நியாயம் கூட தாமதமாகலாம். அது கிடைக்காமல் பல வருடங்கள் கூட நீங்க அலைந்து திரியலாம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணுகிறார் பாத்தீங்களா? பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு அவர் தீர்ப்பு செய்து, அதாவது நீதியின்படி அவர் தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, வார்த்தையினால் அதை அடித்து அவர் அதை பாதுகாத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய கோலால் அவர் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தமது வாயின் சுவாசத்தால், அப்ப அந்த சுவாசத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும்னு யோசித்து பாருங்களேன். இந்த மெசேஜ் நான் பேசுறதுக்கு காரணமே சர்வ வல்லவருடைய சுவாசத்தின் முக்கியத்துவத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். அந்த சுவாசத்தின் நிமித்தமாகவே நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். அந்த சுவாசத்தின் நிமித்தமாகவே அவர் துன்மார்க்கரை அவர் சங்கரிக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய சுவாசத்தில் வல்லமை இருக்கிறது. அந்த சுவாசத்தின் நிமித்தமாகவே அவர் நமக்கு உயிரும் கொடுக்கிறார், துன்மார்க்கர்களை அவர் சங்கரிக்கவும் செய்கிறார். கடைசியாக, மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ் அத்தனை மனிதர்கள், அதாவது மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதார வசனம் தானியேல் 5வது அதிகாரம் 23வது வசனம், பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர், தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும். ஹல்லேலூயா. தானியேல் இதை சொல்லுகிறதை நம்ம அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, நம்முடைய சுவாசமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது.
பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கரத்துக்குள் இருக்கும் பொழுது சத்துருக்களின் தந்திரங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. எந்த தீங்கும் நமக்கு நேரிடாதபடிக்கு அவருடைய கையின் மறைவுக்குள் நம்மை மறைத்து அவர் பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. யோபு 12வது அதிகாரம் 10வது வசனத்தின்படி சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சகல பிராணிகளின் ஜீவனும் கூட கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இரண்டாவது, மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. முதல் வசனத்துல நம்ம பார்த்தோம் சுவாசம் கையில் இருக்கிறது. இந்த வசனத்துல நம்ம அறிந்து கொள்ளலாம் சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது சுவாசம் தம்மை தந்த தேவனிடத்தில் போகிறது. பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் கர்த்தர் நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஒன்று. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த சுவாசம் நமக்குள் இருக்கும் வரை, இந்த ஆவி நமக்குள் இருக்கும் வரை அது கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து அந்த சுவாசத்தை கொடுத்த தேவனை நம்ம துதிக்கிறவர்களாய், அவருடைய நாமத்தை மகிமை செலுத்துகிறவர்களாய் நாம் இருந்து நித்தியத்துக்கு செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, முன்பு ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம். யோபு 32வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். இன்னைக்கு அநேகர் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவாறு உணர்வில்லாத இருதயங்கள் இருளடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பிரியமானவர்களே, உணர்வில்லாதபடிக்கு அவர்கள் சுய சித்தம் செய்கிறது நிமித்தமாக அவர்கள் இருதயம் இருளடைகிறது, அவர்களுடைய ஆத்துமாக்கள் நஷ்டம் அடைகிறதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்ப இன்னைக்கு பிரியமானவர்களே, மாம்சமான சகல மனுஷருடைய ஆவியும் சுவாசமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அது நிமித்தமாகவே நாம் இன்றும் சகலத்தையும் பெற்றவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் வந்த போதிலும் கர்த்தர் நம்மை கைவிடாத தேவனாக இருந்து நம்மை காத்து வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக சங்கீதம் 31வது அதிகாரம் 15வது வசனத்தின்படி என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி தாவீது இப்படியாக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு காலம் இருக்கிறது இல்லையா? நமக்கென்று நம்ம பிறக்கும் பொழுதே நாம் எப்பொழுது மரிப்போம் என்று அது நியமிக்கப்பட்ட ஒன்றாக, முன்பே அது எழுதப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கடையில ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க, மேனுஃபேக்சர் டேட் போட்டிருப்பாங்க. மேனுஃபேக்சர் டேட் அப்படின்னா என்னைக்கு அந்த பொருள் உருவாக்கப்பட்டது, என்னைக்கு அந்த பொருள் இதுக்கு மேல அதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றதுதான் அந்த எக்ஸ்பைரி டேட். அதோட காலம் முடிஞ்சு போயிடும், அதுவும் அதுல கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம என்னைக்கு உருவாக்கப்பட்டோமோ அன்னைக்கு, நம்ம என்னைக்கு இந்த உலகத்துல பிறந்தோமோ அதையும் எழுதப்பட்டிருக்கும். அதாவது நம்ம எப்போ இந்த உலகத்தை விட்டு போவோமோ அந்த டேட்டும் அதுல எழுதப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. இதை நாம் நினைத்து உணர்வுள்ளவர்களாய், பிறருக்கு உதவி செய்கிறவர்களாய், பிறரை நேசிக்கிறவர்களாய், கர்த்தருடைய சமூகத்தில் நன்மையை பெற்றுக் கொள்கிறவர்களாய், சமாதானமுடையவர்களாய், சந்தோஷம் பெறுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நற்கிரியைகளை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமாக நன்மையை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த வசனத்துல பாருங்க, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் என்று அவர் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கூட பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு செய்வனை கட்டு நிமித்தமாக, இல்லை என்றால் ஒரு பிரச்சனைகள் மனுஷர் மூலமாக உங்களுக்கு வந்திருக்கலாம், இல்லைன்னா சில சூழ்நிலைகள்ல சில அன்பானவர்களின் பிரிவு உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை தாங்கி உங்களை தப்புவிக்கிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை சத்ருவின் போராட்டத்து நிமித்தமாக நீங்க காயப்பட்டு துன்பப்பட்டு இருக்கிறீங்களா? நிச்சயமாக கர்த்தர் உங்களை மீட்டு கொள்ள, காத்துக்கொள்ள அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு சகலத்தையும் சகிக்கும், தாங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய அன்பு கர்த்தர் மீது இருக்கும் பொழுது இவ்வுலக வாழ்க்கையின் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் எளிதில் மேற்கொள்கிறவர்களாய்
கர்த்தர் உங்களை தப்புவித்து உங்களை காத்து கொள்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க தகப்பனே. அப்பா, இன்று சர்வ வல்லவருடைய சுவாசம் என்கிற தலைப்பின் கீழ் அப்பா அநேக காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்தீர். அதற்காக நன்றி. இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை அப்பா நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு வேத வெளிச்சத்தை அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்வீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீங்களே அப்பா. அதை அறிந்து அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் விடுதலை பெற, ஒவ்வொருவரும் அப்பா இந்த உலக வாழ்க்கையின் துன்பங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள்ல பாவ அடிமைத்தன கட்டுகளில் இருந்து விடுதலை பெற இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. அப்பா, நீர் எங்களுக்கு உயிர் கொடுத்தீர் அப்பா. உடைய சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எந்த நோக்கத்துக்காக அப்பா எங்களை அப்பா தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கத்தின் வழி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அதன்படி வழி நடக்க கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க தகப்பனே. துன்மார்க்கர்களை நீர் உம்முடைய சுவாசத்தின் வல்லமையினால் சங்கரிப்பீர் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் அப்பா நிர்மூலமாக்கி போடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. God bless you.